தளம் அமைப்பானது திருவண்ணாமலை மாவட்டத்தை மையப்படுத்தி செயற்பட்டு வருகின்ற ஒரு சமூக மட்ட அமைப்பாகும். எங்களுடைய நோக்கமாக திருவண்ணாமலையில வாழ்ற இளையோருக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திறன் விருத்திகளை முக்கிய அடையாளப்படுத்தி நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட கல்வி நடவடிக்கைகளையும் கல்வி வாய்ப்புகளையும் இளையோர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் பணியினை நாங்கள் நீண்ட காலமாக கடந்த 6 வருடங்களாக மேற்கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பணியாக இந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்பில் மாணவர்களுக்கு காணப்படும் சந்தேகங்களையும் புதிய விடயங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்குடனும் வாராந்தம் இவ்வாறான சூம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். இதனூடாக ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களும் பயனடைவார்கள், இளையோருக்கும் இது போய் சேரும் என்ற நம்பிக்கையில் இந்த முயற்சியை மேற்கொண்டு அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கடந்த 6 வருடங்களுக்கு அதிகமாக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வட்டியில்லா கடன் திட்டம், அதாவது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வட்டியில்லா கடன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இவ்வருடமும் கூறப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் தொடர்பிலும் இந்த செயற்திட்டத்தின் நோக்கம், இதற்கு விண்ணப்பிக்கும் விதம், இதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்கள் தொடர்பிலும் உங்களுக்கு இந்த அமர்வூடாக தெளிவை ஏற்படுத்த விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வளவாளராக வந்திருப்பவர் இவ்வாறான ஒரு கடன் திட்டத்தின் ஊடாக தன்னுடைய பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து இன்று ஒரு பட்டதாரியாக இருக்கின்ற மேரி ரெஜினட் அவர்கள் இந்த நடைமுறை தொடர்பிலான தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு தருவதற்காக வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக தளமுடாக மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான அமர்வுகளில் ஒரு தன்னார்வ பங்காளராக பணியாற்றும் மற்றும் இளையோருக்கு உதவுகின்ற அவரை வாழ்த்தி அவரிடம் இந்த அமர்வை கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் மேரிராஜனா நோபட் சூரியர். நானும் தளத்தின் மூலமா டிகிரி படிக்கணும் என்று சொல்லி லோன் ஸ்கீம்ல போன ஒரு மாணவி. இப்ப நான் ஒரு அண்டர் கிராஜுவேட். இந்த வர்ற மார்ச் எனக்கு கன்வகேஷன் முடிய நானும் ஒரு கிராஜுவேட். ஓகே, உங்களுக்கு இந்த லோன் ஸ்கீம் டிகிரி ஸ்டடியில வந்து நிறைய டவுட் இருக்கிறதா அண்ணா எனக்கு சொன்னேன். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போற விஷயம் சொல்லுங்க. சாரி. ஓகே சரி, பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போற விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது லோன் ஸ்கீம் என்றா என்ன, இந்த லோன் ஸ்கீம்ல வந்து எத்தனை யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவல் எடுத்திருக்காங்க கவர்மெண்டால, அடுத்த அந்த யூனிவர்சிட்டிகள்ல என்னென்ன கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அடுத்த அந்த கோர்ஸுகளோட ஃபீஸ் எவ்வளவு, அதை எப்படி லோன் மூலியமா நாங்க பெற்றுக்கொள்றது அரசாங்கத்திட்ட இருந்து, பிறகு எங்களுடைய கல்வி அதாவது எங்களுடைய பட்டப்படிப்பு கல்வி முடிந்ததுக்கு பிறகு அதை எப்படி நாங்க அவங்களுக்கு கொடுக்கறது திரும்பி, அதுதான். அதாவது வட்டி இல்லை, ஆனா எங்களுக்கு அவங்க தர்ற பணத்தை வந்து நாங்க படிச்சு முடிய பட்டம் பெற்று நாங்க வேலைக்கு சென்ற பிறகு அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கொடுக்கணும். அதுதான் இந்த லோன் ஸ்கீமோட மெயின் ப்ராசஸ். ஓகே, சோ விளங்கவில்லை. ஓகே, முதல்ல இருந்து சொல்றேன். இது வந்து லோன் ஸ்கீம். ஓகே, அதாவது அரசாங்கம் எங்களுக்கு உயர்கல்வி, அதாவது நாங்க மேல படிக்கிறோம், டிகிரி படிக்கிறதுக்கு எங்களுக்கு அவங்க பேமெண்ட் தருவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வட்டி இல்லாம எங்களுக்கு அவங்க கடன் திட்டம் தருவாங்க. நாங்க அந்த காசுல படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறமா நாங்க டிகிரி எடுத்ததுக்கு பிறகு அந்த காசை எப்படி நாங்க அரசாங்கத்துக்கு கொடுக்க போறோம். அப்ப அரசாங்கம் வந்து சில பல்கலைக்கழகங்களை வந்து தெரிவு செய்து இருப்பாங்க. இந்த லோன் ஸ்கீமால என்னென்ன பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதாவது நாங்க படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி தான் நான் உங்களோட இன்னைக்கு கலந்துரையாட போறேன். சரியா? நான் வந்து 2016, 17, 18 அந்த ஆண்டுக்குரிய டிகிரி படிக்க வட்டி இல்லாத மாணவர் கடன் திட்டத்தின் மூலமா போன ஒரு மாணவி தான் நானும். இப்ப என்னுடைய உயர்கல்வியை வந்து நான் முடிச்சிட்டேன், என்னுடைய டிகிரியை முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த வர்ற பங்குனி மாதம் வந்து கிராஜுவேஷன், அதாவது பட்டமளிப்பு விழா வந்து நடக்க போகுது. அப்ப இந்த 4 வருஷம் ஓகே,
இந்த 4 வருஷம் நான் படிச்சது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நான் கணனியில வந்து இளங்கலை மாணை பட்டத்தை வந்து நான் முடிச்சிருக்கேன். சோ இப்ப நான் எப்படி இந்த லோனை பெற்றுக்கொண்டேன் அந்த விஷயங்களை பத்தி, இப்ப நான் திரும்பி அந்த லோனை எப்படி அரசாங்கத்துக்கு கொடுக்க போறேன் விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஏதாவது உங்களுக்கு இடையில தடங்கள் வந்தா விளங்க இல்லைன்னா தாராளமா நீங்க என்னைய கேட்கலாம். அப்படி உங்களால வாயத்திலிருந்து கேட்க முடியாத விஷயங்களை நீங்க சட்ல போடுறப்போ அதை வாசிச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, ரைட். இப்போ முதலாவது விஷயம், லோன் ஸ்கீம்டா என்ன, லோன் ஸ்கீம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த நாங்க பார்க்கணும். லோன் ஸ்கீம்ன்றது வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கடன் தராங்க படிக்கிறதுக்கு. ஓகே, யார் படிக்கிறதுக்கு? நாங்க A-level எழுதிட்டு இருப்போம். அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு சில நேரம் அரசாங்கத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. என்ன காரணம்? எங்களுடைய புள்ளி, அதாவது எங்களுடைய தேர்ச்சி, அதாவது தேர்ச்சி ரிசல்ட்ஸ், அதாவது ரிசல்ட்ஸ் தான் அப்படி சொல்றது, ரிசல்ட்ஸ் வந்து மிக குறைவா இருக்கலாம். இப்ப நாங்க 3 years எடுத்திருப்போம், ஆனா 3A-யோ 3B-யோ எடுத்தா தான் எங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்துல கிடைக்கும். அப்ப 3 years எடுத்தா கிடைக்குமா? இல்ல. அப்ப 3 years எடுத்துட்டு ஜட் ஸ்கோர் வந்து குறைவா இருக்கும். இப்ப நாங்க ஜிகே, அதாவது பொது அறிவு, அதுவும் வந்து நாங்க பாஸ் பண்ணிருப்போம். பட் எங்களுக்கு அரசாங்கத்துல போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது எந்த ஒரு கோர்ஸுக்கும். அப்படியா? பாஸ் ஆயிக்கணுமா? கண்டிப்பா ஜெனரல் நாலேஜ் பாஸ் பண்ணி இருக்கணும் நீங்க போகணும்டா. அதாவது மினிமம் 30க்கு மேல எடுத்தாலே ஏ லெவல் நீங்க எக்ஸாம் எடுக்கக்குள்ள மினிமம் 30, 3 years எடுத்தாலும் சரி 30 ஜிகேல எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்சிட்டி போக அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, வேற ஏதாவது டவுட்டுண்டா கண்டிப்பா என்னைய கேளுங்க, நான் சொல்லுவேன். நாலக்கம் இச்சியோ விலங்கையில கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கடா எனக்கும் விளங்கும். ஜூம் கிளாஸ் நாலக்கம் இச்சியோ. இல்ல, எனக்கு புரியுது. நீங்க சட்டையா போடுறது மூலமா நான் அதை புரிஞ்சு கொள்வேன். ஓகே, முதலாவது விஷயம் வந்து இப்ப நான் சொல்லிட்டேன் லோன் ஸ்கீம்டா என்னண்டு. அரசாங்கம் எங்களுக்கு கடன் தராங்க, அதை வச்சு நாங்க மேல் படிப்பை படிக்க போறோம். யாருக்கு கொடுக்குறாங்க? A-level எழுதிட்டு அரசாங்க பல்கலைக்கழகங்களை வந்து தவற விட்டவங்களுக்கு. அடுத்தது ஒருவேளை வாய்ப்பே கிடைக்காதவங்களுக்கு. நீங்க A-level உங்களுக்கு A-level 3 பாஸ் இருக்கணும். ஜெனரல் நாலேஜ்ல கண்டிப்பா 30க்கு மேல இருக்கணும். இருக்கிற பட்சத்துல O-level எல்லா பாடமும் நீங்க பாஸ் பண்ணி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுது. ஓகே, ரெண்டாவது விஷயம், என்னென்ன யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, அதாவது எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த லோன் ஸ்கீமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு என்ற விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இந்த இருக்கும், நான் படிக்கிற பல்கலைக்கழகம் வந்து ஹொரைசன். அதனாலதான் இந்த பல்கலைக்கழகத்தின் லோகோவை நான் இதுல முன்னுக்கு போட்டுருக்கேன். இதே மாதிரி 18 பல்கலைக்கழகங்கள் வந்து, அதாவது அரசு சாராத அவங்களோட அப்ரூவலை கொண்ட சில தனியார் பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து HBT என்றது ஹொரைசன் கேம்பஸ், அங்கத்தான் நான் படிக்கிறேன். அடுத்தது ஸ்லிட் சொல்லுவாங்க, சினிக். இந்த மூன்றுமே இந்த முதல் 3 பல்கலைக்கழகங்களும் வந்து மாலபே, கொழும்புல மாலபே என்ற ஒரு இடத்துல இருக்கு. இப்ப திருகோணமலையில நிலாவளி என்ற மாதிரி கொழும்புல மாலபே என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த முதல் 3 யூனிவர்சிட்டியும் இருக்கு. அதுல HBT, அதாவது ஹொரைசன் கேம்பஸ், அங்கதான் நான் படிக்கிறேன். அடுத்தது NSBM, KIU, ESOFT, RIZ, SIBA, ICASL அப்படின்னு சொல்லி இந்த 18 யூனிவர்சிட்டியும் வந்து லோன் ஸ்கீம் மூலம் மாணவர்கள் வந்து டிகிரி படிக்கலாம் என்ற அப்ரூவலை கொண்ட யூனிவர்சிட்டியா திகழுது. ஓகே, உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப HBT என்று சொல்லி அடிச்சு அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கால் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து 2016, 17, 18 போன மாதிரி 17, 18, 19 அப்படியான. சொல்லுங்க. ஐடியம் இது வந்து இதுக்குள்ள வராதா? சாரி, ஐடியம் இந்தோனேஷியன் எனக்கு வந்து தெரியல. நான் வந்து
உங்களுக்கு ரீசெக் பண்ணி கண்டிப்பா அதுக்குரிய விளக்கத்தை நான் தாரேன். மேரி நான் சொல்றேன், ஐடியம் வராது இல்ல. வராது. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 18 பல்கலைக்கழகங்களும் வந்து அரசாங்கத்தால லோன் ஸ்கீம்ல தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகங்களாக நான் பார்த்திருக்கேன். ஓகே, இந்த பல்கலைக்கழகங்கள்ல என்ன மாதிரியான பாடங்கள், அதாவது என்ன மாதிரியான டிகிரியை நாங்க படிக்கலாம்? ஓகே, நான் படிக்கிற யூனிவர்சிட்டி HBT என்று சொன்னேன். அது வந்து ஹொரைசன் கேம்பஸ். ஓகே, இந்த ஹொரைசன் கேம்பஸ்ல வந்து நான் தெரிவு செய்த பாடம் வந்து BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, இது வந்து பேச்சுலர் ஆஃப் IT ரிலேட்டடான டிகிரி. இந்த டிகிரில வந்து 2 விதம் இருக்கு. ஒன்று 3 வருட காலம் படிக்கிற டிகிரி, அடுத்தது 4 வருட காலம் படிக்கிற டிகிரி. நாங்க எந்த டிகிரி படிக்கிறோம் என்றதை வச்சுதான் அந்த லோன் ஸ்கீமுக்குரிய அமௌண்ட் வந்து கணக்கிடப்படுவது. 3 வருடம் படிக்கிற ஆட்களுக்கு 6 lakhs ஆகவும் 6 லட்சமாகவும், 4 வருஷம் படிக்கிற ஆட்களுக்கு வந்து 8 லட்சமாகவும் கணக்கிடப்படுது. அதாவது இது எங்களுடைய செமஸ்டர் ஃபீஸ். செமஸ்டர் என்றது வந்து இப்ப எங்க ஸ்கூல்ல தவணைகள் நடக்கும், 1 தவணை 2 தவணை 3 தவணை மாதிரி. பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு வருடத்துல, அதாவது நீங்க தெரிவு செய்யப்படுற, அதாவது நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போவீங்க, போன நாள்ல இருந்து 1 வருடம் கணக்கிடப்படும். அந்த 1 வருடத்துல 6 மாதம் ஒரு செமஸ்டராகவும் இன்னொரு 6 மாதம் 2வது செமஸ்டராகவும் கணக்கிடப்படும். அப்ப 4 வருடம் படிக்கிறோம்னா 8 செமஸ்டர் வரும். சரியா? ஓகே, இந்த 8 செமஸ்டர், இந்த ஒரு செமஸ்டருக்கு வந்து 1 லட்சம் எடுப்பாங்க. ஒரு செமஸ்டர் நாங்க படிக்கிறதுக்கு நாங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1 lakh. அப்ப 2 செமஸ்டருக்கு வந்து 2 lakhs. ஓகே, இப்படி 4 செமஸ்டருக்கு 8 லட்சமா அது பகிரப்படுது. யாரு எங்களுக்கு பே பண்ணுவாங்க? எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க், அதாவது கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு கொடுக்கும். அந்த பேங்க் முன்னுரிமை யாருக்குன்னு சொன்னா BOC, பேங்க் ஆஃப் சிலோன். அவங்க தான் எப்பயுமே மாணவர் கடன் திட்டத்துல முன்னுரிமை வைக்கிற ஒரு வங்கியா வந்து இருப்பாங்க. அதாவது நான் எப்படி லோன் பெற்றேன் என்ற விஷயத்த நான் கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஓகே, நான் படிச்சது வந்து BSc IT. இந்த BSc IT என்றது 4 வருட டிகிரி. சோ நான் பெற்ற லோன் வந்து 8 லட்சம். இதை தவிர்த்து ஸ்டைஃபன் என்று சொல்லி கொண்டு தருவாங்க, அதாவது மாப்பிள்ளை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு திட்டம் தான் அதுவும். அதையும் நாங்க கடன் மூலம் தான் பெறுறோம். திரும்ப எங்களோட டிகிரி முடிச்சு நாங்க வேலைக்கு போற பட்சத்துல அந்த கடனை வந்து நாங்க கட்டணும். எப்படி கட்டணும்னு சொன்னா 8 லட்சத்துக்கு 9,000 ரூபாயாகவும், 3 லட்சம் அந்த ஸ்டைஃபன், அதை மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைஃபனுக்கு வந்து 3000ஆகவும் மாதம் மாதம் கட்டணும். அப்ப மொத்தமா 13,000 வந்து நாங்க ஒரு மாதத்துக்கு கட்ட வேண்டி வரும். இது எத்தனை வருஷம் கட்டணும்னு சொன்னா 4 தொடக்கம், அதாவது 5 தொடக்கம் 7 வருட காலங்களுக்குள்ள வந்து இந்த லோனை நாங்க கட்டி முடிக்கணும். அதுக்காக இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஒருவேளை நாங்க 13,000 படிதான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி. அப்படியும் இல்லை. நாங்க வந்து நாங்க ஓகே, இப்ப நான் வேலைக்கும் போறேன், சைட்ல ஒரு பிசினஸும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பிசினஸ் மூலமா எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 70,000 எனக்கு கைக்கு வருதுன்னு சொன்னா, அந்த காசை நான் லோன் கட்டும் போது எந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு அவங்க காசு போட்டாங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு நாங்க காசு போடுறது மூலமா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது மூலமா அந்த 75,000 அதாவது நாங்க வெட்டுவாங்க எங்களுக்கு ஒரு மாசம், அந்த நேரமே சொல்லி கழிக்கலாம். அப்ப 75,000 கழிக்கிறதன் மூலம் எங்களோட மொத்தம் 13 லட்சத்துல அந்த 75,000 கழிப்படும். அப்படி இல்ல, நான் டிகிரி படிச்சு முடிக்கக்குள்ளேயே எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில இருக்குண்டா, ஒட்டுமொத்தமா அந்த 2 லட்சத்தையும் கொடுத்து எங்களோட லோன் ஸ்கீம்ல வந்து நாங்க கழிச்சு கொள்ளலாம். ஓகே, இப்படிதான் பேமெண்ட் கட்டுறது. ஓகே, இப்ப நான் HBT என்று சொன்னேன் தானே, அது வந்து நான் படிக்கிற யூனிவர்சிட்டி. ஓகே, நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில என்னென்ன டிகிரி வந்து லோன் ஸ்கீம் மூலம் படிக்கலாம் என்ற விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். இப்ப நான் படிச்சது வந்து BSc IT. அதே மாதிரி பிட்ஹார்ன்ஸ் NMC என்றும் இருக்கு. இது ரெண்டுமே IT ரிலேட்டடான தான். அப்ப NMC என்றது வந்து பாடம் ஒன்றுதான், அதாவது கோர்ஸ் ஒரு கோர்ஸ் தான். IT, பேச்சுலர் ஆஃப் IT தான் அது ரெண்டுமே. அப்ப நாங்க வந்து BIT NMC எடுக்கிறோம்னு சொன்னா, இப்ப அந்த IT கோர்ஸ் எப்படி சொல்லுவாங்கடா, NMC IT என்று சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் ITயும் சரி, பிட் ITயும் சரி, ரெண்டுமே IT கோர்ஸ் தான். ஆனா சொல்லும் போது IT NMC என்று சொல்லுவாங்க. இப்ப நான் NMC எடுத்திருக்கேன்னு சொன்னா, அதுல 3rd இயர்ல நான் எடுக்கிற 2வது செமஸ்டர் பாடங்கள் மட்டும்தான் வித்தியாசப்படும். அதை வச்சுதான்
என்ன கோர்ஸ்ன்றதை தெளிவுபடுத்துவாங்க. அப்ப நான் படிச்ச யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா பிஎஸ்சி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அதை வந்து HRM சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது மார்க்கெட்டிங், அதை தாண்டி வந்து அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், அதுவும் ஒன்று மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான சப்ஜெக்டா இருந்தது. அடுத்தது நான் படிச்ச ஐடியை தாண்டி நான் வர்றதுக்கு முதல் பாஸ் அவுட் ஆனது வந்து லோ. இப்ப லோ இருக்கான்னு எனக்கு தெரியல, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது மாணவர்களோட விதம் குறைவால எங்கட பல்கலைக்கழகத்துல வந்து லோ இல்லை. அதே மாதிரி எனக்கு முதல் பேட்ச் இருந்தவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுவும் லோன் ஸ்கீம்ல தான். ஆனா இப்ப அதுவும் எங்கட யூனிவர்சிட்டியில இல்ல, ஏன்னா மாணவர்கள் வர்ற வீதம் குறைவேண்டபடியாம். இதை தாண்டி பிடெக் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அதாவது லேப்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, லேப் மீன் மெடிக்கல் லேப்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட ரிலேட்டடா படிக்கிற விஷயங்கள், அதாவது A-level பிடெக் எடுத்த பிள்ளைகள் கூடுதலா அந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற கோர்ஸ் வந்து இது இவ்வளவும் தான் எனக்கு தெரிஞ்சு. மேனேஜ்மெண்ட், ஐடி, பயோடெக். ஓகே, அதே மாதிரி ஸ்லிட். இப்ப நாங்க HBT ஸ்லிட் அண்ட் ஒப்பிட்டு பார்க்க கூட வந்து, இப்ப நான் சொன்ன 18 யூனிவர்சிட்டிலையும் நான் சேர்ந்தது HBTல. ஆனா நான் சேர்ந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஸ்லிட் அண்ட் யூனிவர்சிட்டியில வந்து இப்ப நான் எந்த யூனிவர்சிட்டியை விட இன்னும் பிராண்டடான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, அப்ளை பண்ண முதல் அந்த ஒவ்வொரு கேம்பஸோட வெப்சைட்டுக்கும் போய் பாருங்க. பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன கோர்ஸ் போடுறாங்க. இப்ப பாருங்க, HBTல வந்து சைக்காலஜி என்ற கோர்ஸ் வந்து இல்ல. ஆனா இந்த 5வது இடத்துல KIU இருக்கு தெரியுமா, அங்க சைக்காலஜி என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில சைக்காலஜிக்காக பிள்ளைகள் வர்ற வீதம் அதிகம். அதே மாதிரி எங்க HBTல வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது முகாமைத்துவத்தை மையமா வச்சு வர்ற பிள்ளைகள் தான் அதிகம். ஐடிக்கு வர பிள்ளைகள் வந்து குறைவு. ஒரு 120 பேர் தான் ஐடிக்கு வராங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பிள்ளைகள் வருவாங்க, ஒரு 200 பிள்ளைகள் அப்படி சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி NSBM. இப்ப இந்த ஸ்லிட் HBT மாதிரி அதிகமான பிள்ளைகள் கூடுதலா வந்து படிக்கக்கூடிய இடம் வந்து NSBM, இந்த 4வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த 3வது இடத்துல சினிக்கன் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல வந்து இன்ஜினியரிங் படிப்பிப்பாங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டிகள்ல இல்லாத இன்னும் அதிகமான சப்ஜெக்டுகள் படிப்பிக்கப்படும். டிகிரி, இன்ஜினியரிங், அடுத்தது வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படியான சப்ஜெக்ட் வந்து படிப்பிப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த அப்படி இன்ஜினியரிங்லயே நிறைய இன்ஜினியரிங் இருக்கு. அதே மாதிரி அந்த கப்பல் துறைக்கு இந்த கப்பல் போறதுக்காக படிப்பாங்க, அப்படியான கோர்ஸ்களும் இருக்கு. எனக்கு முழு விவரம் தெரியாது, ஆனா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போற பட்சத்துல இருந்து அதை பத்தி நாங்க கவனிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னா, எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்றோம். இப்ப நம்ம குழம்பி போறோம் எப்படி என்று சொன்னா, ஓகே டிசம்பர் ஒரு வாட்டி கால் பண்றாங்க, திரும்ப ஜனவரி ஒரு வாட்டி கால் பண்ணி போட்டு இத்தனாம் தேதி டெட்லைன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்க வந்து கொஞ்சம் குழம்பி போயிடுறோம். ஓகே, அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. இப்ப ஒருவேளை வந்து இப்ப ஓகே, பாடசாலையில ஒருத்தவங்க கால் பண்றாங்கன்னு சொன்னா மினிமம் அவங்க ஒரு 1000 பிள்ளைகள் எதிர்பார்த்து தான் கால் பண்ணியிருப்பாங்க. அந்த பிள்ளைகளோட தொகை வந்து கிடைக்காத பட்சத்துல திரும்பியும் கால் பண்ணுவாங்க. அதே போலதான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து 120 பிள்ளைகள் வீதம் ஒரு கோர்ஸுக்கு தெரிவு செய்யறாங்கன்னா, அப்ப 18 யூனிவர்சிட்டிலேயே மினிமம் ஒரு 5000 பிள்ளைகளை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, 5000க்கு கூடுதலான பிள்ளைகளை. ஓகே, அப்ப அந்த பிள்ளைகளோட வீதம் கிடைக்காத பட்சத்துல திரும்பி கால் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டெக் வந்து, அதாவது யூனிவர்சிட்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்டா, உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க நிரப்புற பட்சத்துல, இது நான் நிரப்பின ஃபார்ம் தான். நான் சொன்னேன் 2016, 17, 18 இந்த ஆண்டு பகுதிகளில தான் நான் வந்து சேர்ந்தேன், நான் அப்ளை பண்ணினேன். சோ இது என்னுடைய டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் வந்து தளத்துல தான் இதை நான் அப்ளை பண்ணினேன், அண்ணா தான் எனக்கு அப்ளை பண்ணி தந்தவர். இந்த என்னுடைய டீடைல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபார்ம் உங்களோட கைக்கு கிடைக்கிற பட்சத்துல நீங்க பயப்பட வேண்டாம். அதாவது இந்த ஃபார்மை நிரப்பி ஒரு ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு தருவாங்க. அப்படி தந்தாலே இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, நீங்க அப்ளை பண்ணது கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படி என்ற அர்த்தம். இப்ப நீங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிக்குள்ள வந்து உங்களோட ஒரு அப்ளையை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்ணா அது ரிஜெக்ட் ஆயிடும். சரியா, அந்த விளக்கத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த இருக்கு ஆர்டர் ஆஃப் டிகிரி இன்ஸ்டிடியூட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
எந்த யூனிவர்சிட்டியில என்ன மாதிரியான பாடங்களை நீங்க செலக்ட் பண்ணி இருக்கீங்க. இப்ப நான் போயக்குள்ள வந்து இந்த பாடங்களை எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இருந்தேன். நான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இது வந்து எனக்கு போட்டு தந்ததே அண்ணா தான். அப்ப போடும்போது இந்த எனக்கு கிடைச்சது ஹொரைசன். இவ்வளவு யூனிவர்சிட்டிலையும் எனக்கு ஹொரைசன்ல தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் நீங்க போடும்போது எந்த உங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து இப்ப லோனை நீங்க இப்ப நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, மினிஸ்ட்ரிக்கு போறீங்க அப்படின்றக்குள்ள உங்களுக்கு யாரு லோன் தருவாங்க? ஓகே, இப்ப நீங்க அரசாங்கத்துல போய் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். உங்களோட இமெயில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புறீங்களோ அந்த இமெயிலுக்கு தான் உங்களுடைய செலக்ஷன் வந்து வரும். ஏன்னா என்னுடைய செலக்ஷன் வந்து அண்ணா வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் போட்டு தான் திறந்து தந்தவர், அதுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் அண்ணா அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணினார். ஓகே, அதை வச்சுதான் இந்த அடுத்த ப்ராசஸ் நான் தொடங்கினேன். அதுக்கு பிறகு அந்த கேம்பஸால உங்களுக்கு தருவாங்க, இத்தனை மணிக்கு வாங்க இன்டர்வியூக்கு, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க போற பட்சத்துல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு அவங்க என்னத்தை பத்தி விளங்கப்படுத்துவாங்கன்னு சொன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, அக்கௌண்ட் நேம் மெயினா வந்து லோன் ஸ்கீம்ல இருக்கிற ஒரு வங்கி என்றதுக்குள்ள வந்து அது பிஓசி. அப்ப பிஓசில இந்த 3 ஆப்பும் வந்து எப்படியும் நாங்க சொல்லுங்க. ஓ, அந்த இப்ப யூனிவர்சிட்டி செலக்ஷன், அதாவது யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றது இப்ப நாங்க இல்ல அவங்க தான் இது பண்ணுவாங்களா? அப்படி இல்ல, யூனிவர்சிட்டி செலக்ஷன்ன்றது நாங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணி போடலாம் எங்கட குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி. அதாவது இப்ப நாங்க ஐடி படிக்கணும்னு சொன்னா மினிமம் மேக்ஸ்ல வந்து ஒரு எஸ்சி ஆவது இருக்கணும் இல்லையா? அப்ப நாங்க எங்களுடைய குவாலிபிகேஷனை வச்சுதான், எப்படியும் நாங்க படிக்க போறது இங்கிலீஷ் மீடியத்துல. சோ எங்களுடைய குவாலிபிகேஷனை வச்சுதான் அந்த யூனிவர்சிட்டி வந்து எடுப்பாங்க. இப்ப நாங்க ஸ்லிட் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகணும், இப்ப நாங்க ஹொரைசனுக்கு போகணும்னா கண்டிப்பா எங்களுக்கு ஏபிசி இருக்கணும்னா அவசியம் இல்ல, எஸ் இருந்தாலும் கண்டிப்பா எடுப்பாங்க. ஆனா ஸ்லிட் அண்ட் யூனிவர்சிட்டியை தேடி நாங்க போய்க்குள்ள வந்து அவங்க கொஞ்சம் பிராண்டடா எதிர்பார்ப்பாங்க எங்கள்கிட்ட, மினிமம் சிக்கு மேல இருக்கணும். அப்ப நாங்க பாருங்க, நான் வந்து ஸ்லிட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொள்ற ஒரு ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் இல்லாத பட்சத்துலதான் எனக்கு ஹொரைசன் கிடைச்சிருக்கு. ஓகே, நீங்க கோர்ஸ் தெரிவு செய்யலாம், ஆனா அரசாங்கத்தால நீங்க எந்த ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நான் வந்து நிறைய சொல்லுங்க. ஜட்ஸ்கோரை பேஸ் பண்ணி கொடுப்பாங்களா? இப்ப நீங்க வந்து ஜட்ஸ்கோர்ன்றது வந்து நாங்க ஏ லெவல் எடுக்கிற பாடத்துல வந்து 3 years இருந்தாலும் ஜிகே பாஸ் பண்ணி இருந்தாலும் அதுக்குரிய ஸ்கோர் தான் உங்களுக்கு வரும். அதாவது தட் ஸ்கோர் இங்க இடத்துல பார்க்கப்படும்ன்றது இல்ல, நீங்க ஜிகே பாஸ் பண்ணி இருக்கீங்க தானே, அதுவே போதும். ஓகே, தேங்க் யூ. சரியா? வேற எதுவும் क्वेश्चंस இருக்கா? ஓகே, நான் தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுவோம். சோ இந்த ஆன்லைன் வந்து எப்படி ஓபன் பண்றேன்னு சொன்னா, ஆன்லைன் அக்கவுண்ட் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஆன்லைன் அக்கவுண்ட் இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு பிஓசில அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது இப்ப நான் திருகோணமலையில இருக்கக்குள்ள நான் வந்து இங்க ஒரு பிஓசி அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தேன். நான் அது என்னோட பர்சனலுக்காக வச்சிருந்தது. நான் அங்க போனோன்னு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. சோ என்னால அந்த நேரத்துல ஓபன் பண்ண இயலாம போனதால என்னட்ட இருந்த பிஓசி அக்கௌண்ட்டை வந்து ட்ரிங்கோ பிரான்ச்ல இருந்து மாலபே பிரான்ச்சுக்கு, நான் வந்து மாலபேல தானே படிச்சேன், சோ மாலபே பிரான்ச்சுக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன். அதுக்கு பிறகுதான் என்னோட லோன் ப்ராசஸ் வந்து சரியா அமைஞ்சது. ஓகே, இப்ப நீங்க லோன் திறக்கணும்டா இந்த 3 ஆப்பும் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, அதாவது நீங்க லோன் எடுத்ததுக்கு பிற்பாடு ஏன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் தரைக்குள்ள வந்து ஸ்டைஃபனோ இல்ல செமஸ்டர் லோனோ தர்ற நேரத்துல வந்து இந்த 3 ஆப்பும் உங்கள்கிட்ட இருக்காண்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க உங்களை சைன் பண்ண விடுவாங்க. அதனால ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஆப்ல என்ன இருக்கு. ஓகே, இப்ப இந்த பிஓசி என்று சொல்லி ஒரு அப்போடு பார்த்தோம் தானே, இந்த இருக்கு முதலாவதா இருக்கு yellow கலர்ல. ஓகே, இந்த அப்ப வந்து நாங்க ஓபன் பண்ணிக்கல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு யூசர் இ டிரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன், பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், இது என்னோடது. சோ
இது வந்து இப்ப எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் இமெயில் ஐடி தந்திருக்காங்க. நான் வந்து இங்க லோன் ஸ்கீம்ல சேர்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து அவங்க தந்தாங்க. ஸோ இந்த இந்த அக்கௌண்ட்ல தான் எல்லா டிரான்ஸ்ஃபரும் எங்களுக்கு நடைபெறும். அவங்க போடுற செமஸ்டர் லோனா இருந்தாலும் சரி, ஸ்டைஃபனா இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நான் சைன் பண்ணி போற பட்சத்துல வந்து இப்படி என்னுடைய டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்ல மை லிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியபிலிட்டியில வந்து தான் பார்த்தோம்னு சொன்னா என்னுடைய லோன் இந்த மொத்தம் 13 லட்சம் லோன் வரும். எனக்கு ஏன் இதுல 10 காட்டுது அப்படின்னு சொன்னா, எனக்கு ஸ்டைஃபன் வந்து கிடைக்க இல்லை. ஒரு 1.5 இயருக்கு கிடைக்கவே இல்லை மாப்பிள்ள மாதிரி. ஏன்னு சொன்னா என்னுடைய என்ஐசி அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிக்கல, ஒரு என்ஐசி நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணி நான் என் ஐசி வந்து திரும்ப நான் புதுப்பிக்கும் போது அது வந்து இன்னொரு புது நம்பர்ல தான் எனக்கு ஐசி கிடைக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு விஷயங்களால வந்து எனக்கு லோன் அதாவது ஸ்டைஃபன் வர்ற மாப்பிள்ளையில வந்து எனக்கு அது கிடைக்கப்பெற இல்லை. ஸோ இப்ப நான் மொத்தம் 13 தானே கட்டணும் லோன். ஓகே, அப்ப எனக்கு 10 தான் வந்திருக்கேன்டா, நான் 10 கட்டினா காணும். விளங்குதா? ஒருவேளை நீங்க இல்ல சாரி என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஸ்டடி லோன் 8 மட்டும்தான் எடுப்பேன், 3 எடுக்க மாட்டேன் என்ற பட்சத்துல, அதாவது எங்களோட செமஸ்டர் லோன் 8 அது கண்டிப்பா நாங்க எல்லாரும் எடுக்கணும், இந்த 3 வந்து கண்டிப்பா எடுக்கணும் வந்து இல்ல, விரும்பினவங்க எடுக்கலாம். ஓகே, அதுதான் ப்ராசஸ். ஓகே, நீங்க இந்த 8 மட்டும்தான் எடுத்திருக்கோம் சொன்னா உங்களுக்கு மாசம் மாசம் 10 தான் வெட்டுவாங்க. அதாவது 8 அண்டிக்குள்ள 9 தானே, 9,500 அப்படின்னு வெட்டிக்குள்ள மொத்தம் 10 வரும். அப்ப அந்த தொகையை மட்டும்தான் வெட்டுவாங்க. சொல்லுங்க. வாசல் சாய் வந்து வரேன். விலங்கு இல்ல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Hello ma'am, can I ask one question? சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் லோன் அப்ளை பண்ணுறது மஸ்ட் பி ஜிகேல வந்து பாஸ் வேணுமா? ஓ கண்டிப்பா ஜிகேல பாஸ் வேணும். ரிசல்ட்ஸ் வந்து 3C இருந்தாலும் ஜிகேல வந்து 30 அப்பிக்கணும். இப்ப நீங்க 3C எடுத்தாலும் ஜிகேல மினிமம் 30க்கு மேல இருக்கணும். இருக்கிற பட்சத்துல வந்து உங்களை தெரிவு செய்வாங்க. அப்படி இல்ல திரும்ப நீங்க லோன் ஸ்கீம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கால் பண்ணுவாங்க. இல்ல நான் திரும்பி எடுக்கணும்னா நீங்க A லெவல்ல திரும்பி எடுக்கணும். திரும்பி எடுத்து அதுல ஜிகேயும் பாஸ் ஆகுற பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க. இப்ப நாங்க வந்து அரசாங்க யூனிவர்சிட்டியில, அதாவது இப்போ ஓகே ஜெஃப்னா யூனிவர்சிட்டியோ இல்ல பெராலையோ நான் வந்து கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து செலக்ஷன் ஆயிட்டு, ஆனா இந்த லோன் ஸ்கீமும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தவங்க. அப்படி படிக்க இயலாது. அரசாங்கத்தால நீங்க இது வந்து எக்ஸ்டர்னல் இல்ல, இது இன்டர்னல் டிகிரி. சோ நீங்க இன்டர்னலா படிக்க போறீங்களா, யூனிவர்சிட்டியில போய் டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுத்து படிக்க போறீங்க. அப்ப இது இன்டர்னல். சோ நீங்க அரசாங்கத்திலையும் பதிவு பண்ணி இங்கேயும் பதிவு பண்ணி படிக்க இயலாது. இப்ப நீங்க இந்த டிகிரி படிச்சு கொண்டிருக்கீங்க, ஆனா நான் சாட்டர்டே சண்டேல காசு கட்டி வேறொரு டிகிரி படிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல நீங்க வந்து முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு முதல் இருந்த சீனியர்ஸ் என்று சொல்லலாம், முதல் இருந்த பேட்ச் வந்து ஐடி படிச்சு கொண்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக லோ படிச்சவங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து இங்க இன்டர்னலா செய்து கொண்டு சாட்டர்டே சண்டேல ரெடி கேஷ் கட்டி, அதாவது லோன் மூலம் படிக்க இல்லாது ஆனா ரெடி கேஷ் கட்டி லோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருந்தவங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆனா ஒரே நேரத்துல அரசாங்கத்துல வந்து அரசாங்க யூனிவர்சிட்டிலையும் இந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கணும்னு சொல்லி நினைக்க கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடக்காது. அப்படி நீங்க செய்யற பட்சத்துல ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இன்னொரு விஷயம் லோன் ஸ்கீம்ல இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப நான் 2016, 17, 18ல நான் வந்து ஜாயின் பண்றேன். ஓகே, ஒரு வருஷம் தான் என்னால படிக்க முடியாத காலமா இருக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால படிக்க முடியல, இல்லாட்டி என்னால யூனிவர்சிட்டி வர முடியாத பட்சத்துல நான் போய் மினிஸ்ட்ரிட்ட நேரத்துக்கு சொல்லணும். இல்லாட்டி ஒரு மெயிலோ இல்ல நான் ஆபீஸ்ல போயோ என்ன காரணத்தால நான் வரையில அப்படின்ற விஷயத்த நான் சொல்லி அந்த லோனை ஹோல்ட் பண்ணி, இல்ல இப்ப நான் இந்த லோனை ஹோல்ட் பண்ணி வைங்க, நான் திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்ல ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க.
அப்படி இல்லாம நீங்க ஒரு 2-3 வருஷம் படிச்சு போட்டு இடையில யூனிவர்சிட்டியை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஓகே, இப்ப 2 வருஷம், இப்போ 2-3 வருஷம் படிக்கிறீங்க, அதுக்குள்ள ஒரு 6 lakhs வந்து உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இந்த 3வது வருஷம் வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் உங்களால படிக்க முடியல, ஏதோ ஒரு காரணம், நீங்க வந்து யூனிவர்சிட்டியை விட்டு போயிட்டீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட அதை பே பண்ண வேண்டி வரும். ஓகே, நீங்க முன்கூட்டியே உங்களால முடியாது, இப்படி நான் இடையில விலக போறேன்டா, அதை நீங்க நேரத்துக்கே அரசாங்கத்திட்ட போய், அதாவது மினிஸ்ட்ரியில போயிட்டு நீங்க உங்களோட விஷயத்த சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கதைச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க திடீர்னு டியூஷன் போவோம், இடையில விட்டுருவோம், ஏன்னு கேட்டா ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்படியான பட்சத்துல திரும்ப நாங்க டியூஷனுக்கு போனா எங்களை சேர்த்துக் கொள்வாங்களா? இல்ல. அதே மாதிரிதான் இதுவும். அப்ப நீங்க டியூஷன்ல வந்து ஓகே விலகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க அரசாங்கத்திட்ட இருந்து நீங்க இடையில ஒன்றும் அவங்களுக்கு அறிவிக்காம விலகுற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு வட்டியோட திரும்பி கொடுக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அப்ப உண்டு நீங்க ஃபுல்லா படிச்சு முடிக்கணும். அப்படி இல்ல இடையில விலகுறதா இருந்தா, இல்ல இடையில இதை ஹால்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தா, இடைநிறுத்தி வச்சுட்டு மீண்டும் நாங்க 2 வருஷத்துல தொடர்றதா இருந்தா, என்ன காரணமா இருந்தாலும் அதை நீங்க மினிஸ்ட்ரிக்கு போய் அறிய தரணும். ஓகே, இது வந்து ஒரு என்னோட, அதாவது எங்களோட பல்கலைக்கழக நாட்கள்ல எங்களோட இருந்தவங்க இடைவிலகும் போது இப்படியான சிக்கல்களை வந்து அவங்க எதிர்நோக்க வேண்டி இருந்தது. அதை நான் பார்த்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். இப்ப நாங்க என்ன சொன்னாங்க, மை லியாபிலிட்டில வந்து 10 இருக்கு. நான் வந்து இந்த 10-43 கட்டினா காணும், அதுக்கு மேல மொத்தம் 13. எனக்கு அந்த ஸ்டைஃபன் கிடைக்காததுனால பெருசு அந்த 1.5 வருஷம் கிடைக்க இல்லை. அதனால என்னட்ட இருக்கிற 10-43 மட்டும் நான் கட்டினேன்னா சரி. இங்கால சைட்ல பாருங்க, இங்க உங்களுக்கு 2 நம்பர் தருவாங்க. அதாவது உங்களுக்கு லோன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. உங்களுக்கு லோன் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்டா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட என்ஐசி நம்பர் சரியா இருக்கணும். இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு உடனே லோன் சாங்ஷன் ஆகும். ஓகே, அப்ப உங்களுக்கு சாங்ஷன் ஆன பிறகு 2 நம்பர் தருவாங்க, அது வந்து யூனிக் நம்பர். அந்த இதுல தான் ஒன்று செமஸ்டருக்கு விடும். செமஸ்டர் காசு எப்படி விழும்னு சொன்னா, அரசாங்கம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி 10 நிமிஷத்துல அந்த காசு வந்து திரும்ப கேம்பஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்படிதான் செமஸ்டர் லோன் டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதே மாதிரி ஸ்டைஃபன் எப்படி என்று சொன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா. இப்போ ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜனவரி என்று சொன்னா, இப்ப ஜனவரி உங்களுக்கு காசு போடுறாங்க. ஓகே, எவ்வளவு போடுறாங்க? 3 மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 6 படி, 3 மந்த்துக்கு 18 போடுவாங்க. அப்ப 18,000 உங்களுக்கு போடுற 18,750 தான் போடுவாங்க. அப்ப உங்களுக்கு 18 போடுற பட்சத்துல வந்து ஜனவரி போட்டிருக்காங்கன்னா, ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஏப்ரல் எண்டுல தான், இல்லாட்டி மே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த காசை வந்து திரும்பி வந்து விழும். ஓகே, இன்னொரு 18 வரும். அப்படியான சில நேரத்துல டேட் பிந்தி போகும், சில நேரத்துல வந்து சரியான டேட்ல உங்களை கூப்பிட்டு சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த சைன் பண்ற நேரத்துல இந்த 3 ஆப்பும் கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்ப நாங்க போனை உடைச்சிட்டோம், போன் பழுதா போயிடுச்சு, அப்படியான சின்ன காரணங்கள் சொல்ல முடியாது. இதை நாங்க சைன் பண்ண போற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட என்ஐசிய கொண்டு போங்க. என்ஐசியோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ உங்களுக்கு கொடுக்குற ஐடி கார்டு கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் ஐடி கார்டு ஐசி எல்லாம் விட்டுட்டு வந்து சைன் பண்றதுக்கு நிற்பாங்க, திரும்ப போய் அவங்களுக்கு இன்னொரு டேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. ஒரு ஆபீஸோ ஒரு படிக்கிற தலமோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்படியான விஷயங்களை நம்ம நடந்து கொள்றது நல்ல பழக்கம் இல்லை. சோ அப்படியான சில விஷயங்களை நம்ம சரியான விஷயங்களை கடைபிடிக்கணும். இதுதான் லோனை எப்படி கட்டணும்னு சொன்னா, இப்ப நாங்க லோனை வந்து எடுத்துட்டோம் தானே, இப்ப லோனை எப்படி கட்டணும்டா, இப்ப எனக்கு இப்ப ஃபுல்லா முடிஞ்சு 8 போட்டுட்டாங்க. அதுல ஸ்டைஃபன்ல எனக்கு எவ்வளவு போடணுமோ அது மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னடா இந்த ஐசி பிரச்சனையால இந்த ஃபார்ம்ல பாருங்க, எனக்கு எப்ப தந்திருக்காங்க, நான் வந்து 2020 பேட்ச்ல தான் நான் போனான். 2020 செப்டம்பர் போன நான். ஓகே, அதே மாதிரி போன 2024 செப்டம்பரோட எனக்கு எல்லாமே முடிஞ்சு. இப்ப இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் வந்தா ஒரு வருஷம் தானே. ஓகே, அப்ப அந்த 2025 செப்டம்பர்ல இல்லாட்டி அக்டோபர்ல இருந்து நான் வந்து என்னோட பேமெண்ட்டை கட்ட வெளிக்கிடணும். அப்ப இந்த வருஷத்துல இருந்து நான் இந்த பேமெண்ட்டை கட்டணும் மந்த்லி. ஓகே, எவ்வளவு கட்டணும்? ஓகே, நான் 15 கட்டுவேன். இப்ப ஒருவேளை எனக்கு 13க்கு தானே 15, இப்ப நான் போய் பேங்க்ல கதைக்கிற பட்சத்துல ஒருவேளை அமௌண்ட்டை குறிச்சு சொல்லலாம். எனக்கு நீங்க 13 கட்டுறேன்னா ஒருவேளை 10 கட்டுங்க, இல்ல 12 கட்டுங்க.
போய் கதைச்சு நாங்க லோனை கட்டி கொள்ளலாம். ஓகே, உங்களை கட்ட முடியாத பட்சத்திலையும் நீங்க போய் கதைக்கணும் ஃபர்ஸ்ட். நாங்க ஐயோ கட்ட முடியல எப்படி போய் கதைக்கிற அப்படி என்று சொல்லுவாங்க. போய் கதைச்சு உங்களோட சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்தினா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுங்க. டிகிரி முடிச்சதோட அடுத்த மந்த்ல இருந்து கட்ட தொடங்கணுமா மிஸ்? இல்லாட்டி நம்ம ஜாப்புக்கு போனதுக்கு அப்புறம் அது இது பண்ணணும்? ஓகே, இப்ப எப்படின்னு சொன்னா எங்களுக்கு இப்ப நான் என்னைய வச்சு சொல்றேன். ஓகே, நான் வந்து 2020 செப்டம்பர் போன நான் 4 வருட கோர்ஸ் எனக்கு. ஓகே, 4 வருஷம் முடிய 2024 செப்டம்பரோட எனக்கு எல்லாமே முடிஞ்சு. அப்ப எனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சு ஒரு வருஷம் தருவாங்க அப்படின்னா 2025 செப்டம்பர் எனக்கு தருவாங்க. 2024 முடிஞ்சல்லோ. ஓகே, 2024 செப்டம்பர்ல இருந்து 2025 செப்டம்பர் ஒரு வருஷம் கேப் கொண்டு தருவாங்க டிகிரி தரும் வரைக்கும். அதுக்கு பிறகு இப்ப 2025 அக்டோபர்ல இருந்து நான் பேமெண்ட் கட்டணும். ஓகே, இப்ப எப்படின்னு சொன்னா நீங்க 4வது வருஷம் நாங்க 4th இயர் படிக்கிறோம், 4th இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ செகண்ட் செமஸ்டரோ நாங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி என்று சொன்னா இன்டர்ன்ஷிப் கொண்டு இருக்கு. அதாவது முதல் 3 வருஷம் வந்து நாங்க படிப்போம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து A-level O-levelல படிக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் டீப்பா படிப்போம், இங்கிலீஷ்ல படிப்போம். செகண்ட் இயரும் அப்படித்தான். தேர்ட் இயர்ல கொஞ்சம் பாடங்கள் மாறுபடும், அப்படி படிப்போம். அதுக்கு பிறகு 4வது வருஷம் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் வந்து 2 விஷயம் இருக்கு. ப்ராஜெக்ட்ன்றது வந்து நாங்க இவ்வளவு நாள் படிச்சதை வச்சு புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது, நாங்க உருவாக்குறது. அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் இல்ல, மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல அதாவது காமர்ஸ் படிச்சு மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆக்களுக்கு ரிசர்ச் மட்டும்தான். ரிசர்ச் என்றா அவங்க ஒரு புக்கை ரெடி பண்ணி கொடுத்தா காணும். ஆனா ஐடி படிக்கிறவங்க வந்து கட்டாயம் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கணும் கையில. அதே மாதிரி பயோடெக் படிக்கிறவங்களும் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கணும். அதே போல எஜுகேஷனுக்கு வந்து வெறும் ரிசர்ச் புக் கொடுத்தா காணும். அப்போ ஒரு ஹெடிங் எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணணும். இவ்வளவு நாள் படிச்சதை வச்சு ஒரு ஓகே ஓகே நான் செஞ்சது வந்து காயின் அனலைசிங் மெஷின் மாதிரி கால்குலேட்டிங் மெஷின் வந்து செய்வேன். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் என்றபடியா ஓகே. மேனேஜ்மெண்ட்ல வந்து ஓகே, மேனேஜ்மெண்ட்ல வந்து இப்ப ஓகே வியாபார வணிக முகாமைத்துவம் அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது காமர்ஸ் பத்தி. பட் அப்படி ஒரு ஹெடிங் எடுக்கிறாங்கன்றக்குள்ள வந்து அது சம்பந்தமா இந்த உலகத்துல என்ன நடக்குது, நான் ஒரு ஹெடிங் எடுக்கிறேன்டா அதன் மூலமா இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்ல இந்த இடத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம், எந்த இடத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த நான் தீசிஸ் எடுத்திருக்கேன், அப்படியான விஷயங்கள். அப்ப நீங்க ஐடி படிக்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்டும் இன்டர்ன்ஷிப்பும் நடக்கும். இன்டர்ன்ஷிப்லயே நீங்க ஒரு 6 மந்த் கண்டிப்பா வேலை செய்யணும். அப்ப 6 மந்த் நீங்க அந்த கம்பெனில வந்து இன்டர்ன்ஷிப்பை முடிக்கக்குள்ளேயே உங்களுக்கு கையில வேலையும் கிடைச்சிடும். நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் இன்னொன்று என்னடா, கண்டிப்பா நீங்க படிக்க போற கரியர், அதாவது நீங்க படிக்க போற டிகிரிக்கு கரியர் க்ரோத் இருக்கா என்றதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நான் ஐடி படிக்கிறேன்னு என்று சொன்னா ஐடிக்கு என்ன மாதிரி கரியர் இருக்குன்னு சொன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு, ஐடி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, டிசைனிங் இருக்கு. அப்படின்னு ஐடிக்கு நிறைய கரியர் க்ரோத் இருக்கு. இப்ப நீங்க சைக்காலஜி படிக்கிறீங்கன்னா சைக்காலஜிக்கு என்ன கரியர் க்ரோத் இருக்கு அப்படின்றத நேரத்துக்கே செக் பண்ணுங்க. இப்ப முதல் இருந்தவங்களுக்கு செக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் பிஏ படிச்சேன்னு சொன்னா நான் டீச்சரா தான் போவேன் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த காலத்துல இல்ல. தயவு செய்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் எடுக்க போறீங்க, இது விளையாட்டு இல்ல, இது லோன் ஸ்கீம். சில நேரத்துல வந்து இல்ல நீங்க லோன் கட்ட வேணாம்னு சொல்லி அரசாங்கத்தால சொல்லலாம். ஆனா சில நேரம் இல்ல நீங்க கட்டித்தான் ஆகணும்னு சொல்ற பட்சத்துல நீங்க 4 வருஷம் படிச்சு முடிஞ்சு வெளியே வரும்போது உங்க கையில கண்டிப்பா ஒரு வேலை இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்களால இந்த லோனை கட்ட முடியும். அப்படின்ற விஷயத்த நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஓகே, எவ்வளவு வருஷத்துல கட்டி முடிக்கணும்டா 5ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள இந்த லோனை நீங்க கட்டி முடிக்கணும். ஓகே, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் என்ன சொன்னா இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நான் லோன் ஸ்கீம்டா என்னன்னு சொல்லியிருக்கேன், எத்தனை யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், அடுத்த என்னென்ன கோர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு நான் வந்து என்னோட யூனிவர்சிட்டியும் 2-3 யூனிவர்சிட்டி தான் சொன்னேன். நான் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தா இந்த நான் கொடுத்துருக்கேன் 18 யூனிவர்சிட்டி. ஓகே, இந்த 18 யூனிவர்சிட்டி அவங்களோட வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டுக்கு போய் பார்க்கக்குள்ள இப்ப ஹொரைசன்ல வந்து இப்ப நான் படிச்ச யூனிவர்சிட்டியில வந்து
ஐடில வந்து பிஎஸ்சி ஐடியும் என்எம்சியும் தான் இருந்தது. இப்ப வந்து புதுசா இன்னொரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஐடிக்கு. இப்ப மார்க்கெட்டிங்லயும் ஹெச்ஆர்எம் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருந்தது. இப்ப புதுசா அக்கவுண்ட் அண்ட் பினான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு லோன் ஸ்கீம்லயும் கால் பண்ணிக்குள்ள புது புது கோர்ஸுகள் அவங்க அறிமுகப்படுத்தலாம், அதாவது டிகிரி கோர்ஸுகள். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு அது யூஸ் பண்ணும். இப்போ ஓகே, இந்த காலத்துல ஐடி தான் பெஸ்ட்ன்றா நீங்க ஐடியை சூஸ் பண்றது ஓகே. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கக்குள்ள வேறொரு கரியர் குரோத் பெஸ்டா இருக்கலாம். முதலாவது போயிட்டு இந்த நீங்க அப்ளை பண்ண முதல் ஒரே ஒரு விஷயத்த கவனிங்க. போயிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள சரியா தான் நான் கோர்ஸ் செலக்ட் பண்றேனா, என்னுடைய குவாலிபிகேஷனுக்கு இது ஓகேவா, நான் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு எனக்கு இது வேலை கிடைக்குமா, கரியர் குரோத் இருக்கா, அதை எங்க எடுக்கலாம். இந்த இப்ப இவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இப்ப சில நேரம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொன்னா இப்ப நிறைய 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 வந்து கம்பெனியால வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஓகே, எப்படி சொல்றது, இன்டர்வியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க போயிருந்திருப்பீங்க. இல்லாட்டி போறவங்க பாருங்க யூடியூப்ஸ்கள், இல்லாட்டி இங்க நிறைய வெப்சைட்ஸ்கள் இருக்கு இன்டர்வியூ சம்பந்தமா. அப்படிங்க பாக்கக்குள்ள உங்களை பத்தி கேட்பாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சீங்க, இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க, உங்களோட என்ன ஸ்கில் இருக்கு, அப்படியான விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூல வந்து சில கம்பெனி வந்து உங்களோட ரெஸ்யூமை தாங்கன்னு சொல்லிட்டு வெறும் கேள்வியை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு, அதாவது அடுத்த கம்பெனிக்கு போயிட்டு நீங்க பயப்படாம பதில் சொல்லணும் என்ற அளவு கேள்வியை மட்டும் கேட்டு போட்டு விட்டு. அதே மாதிரி நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னு சொன்னாலே நிறைய பார்க்கலாம். ஓகே, இதுல வருதுல நான் உங்களுக்கு ஐடி படிக்கணும்னு நினைக்கிறார்களுக்கு வந்து நான் சிம்பிளி லேர்னிங் இங்க பாருங்க, இந்த இருக்கு ஐடி படிக்கிறார்களுக்கு சிம்பிளி லேர்ன் ஒரு நீங்க பிளே ஸ்டோர்ல போனாலே இந்த ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பயோ படிச்சேன்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க உங்களோட பிளே ஸ்டோருக்குள்ள கூடுதலா போனீங்கன்னா உங்க பிளே ஸ்டோரை எடுத்து காட்டுறேன், அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்க பிளே ஸ்டோர்ல கேமுகள் விளையாடுற நேரங்கள்ல வந்து இதுகளை வந்து ட்ரை பண்ணலாம், இந்த கோர்ஸுகளை. இதுல போயிட்டு நீங்க ஆன்லைன் கோர்ஸ் அடிங்க, ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சர்டிபிகேட் வித் சர்டிபிகேட்ஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா அதுல நிறைய வரும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் பயோ படிச்சவங்களுக்கு சொன்னா இந்த ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, வெப்சைட்ல ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து கேர்ஸான்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு கேர்ஸ் ஆப். இந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னு சொன்னா பிசியோதெரப்பியில இருந்து எல்லா விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இதுல இருக்கும் உங்களுடைய நீங்க என்ன என்ன தேடுறீங்களோ அது சம்பந்தமான இது வந்து இருக்கும். அந்த அது சம்பந்தமான டைட்டிலோட இருக்கும். நீங்க பிசியோதெரப்பி தேடலாம், நியூட்ரிஷனிஸ்ட் தேடலாம், என்ன வேணா உங்களுடைய ஸ்டடிஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல கண்டிப்பா இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள டைட்டிலோட இருக்கும். ஐடி படிக்கிறார்களுக்கு, மேனேஜ்மெண்ட் படிக்கிறார்களுக்கு, இல்ல ஃப்ரீலான்சிங்கா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறார்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தேவையான கோர்ஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் இதுல இருக்கு. இதை நீங்க செஞ்சு உங்களோட ரெஸ்யூம்லயோ இல்ல உங்களோட ஸ்கில்லையோ நீங்க வளர்த்து கொள்ளலாம். வேற யாராவது டவுட்ஸ் இருக்கா?
நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் ஸ்லிட்ல வந்து இப்போ ஒரு டிகிரியை செலக்ட் பண்ணுறோம்னு சொன்னா அதுக்கு இப்போ 4 இயர்ஸுக்கு இப்போ ஒரு 10 lakhs வந்து கோஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் தருவாங்களா அல்லது இவங்களுக்குரிய லோன் லிமிட் சொல்லி ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? லோன் லிமிட் அப்படி வந்து நம்ம படிக்கிற ஆட்களுக்கு வந்து 2 விதமானது இருக்கு. ரெடி கேஷும் இருக்கு, லோன் ஸ்கீமும் இருக்கு. லோன் ஸ்கீம்ல படிக்கிற ஆட்களுக்கு வந்து நாங்க 10 தான் உங்களுக்கு, இப்ப நீங்க படிக்கிற 4 வருஷமும் உங்களுக்கு 10 தான் தருவோம்னா 10 தான் தருவாங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அதை டிவைட் பண்ணி 10 தான் தருவாங்க டோட்டலா. அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தர எக்ஸ்ட்ரா லோன் வந்து ஸ்டைஃபண்ட் மட்டும்தான். அதை விரும்பினவங்க எடுக்கலாம், விரும்பாதவங்க எடுக்க வேணாம், அவ்வளவுதான். இதை தாண்டி லிமிட் அப்படி நான் இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட இல்லை. அப்படி ஏதாவது விஷயங்கள் நான் அப்டேட்டா கேள்விப்பட்டேன்டா கண்டிப்பா அண்ணாட்ட சொல்லி அதுக்கு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். வேற ஏதாவது? இந்த லோன் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்றதா இருந்தா இப்ப பேங்கோடயா நாங்க போய் கண்டெக்ட் பண்ணணும்? இல்ல, நீங்க லோன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதா இருந்தா நீங்க டைரக்டா வந்து இப்ப உங்களுக்கு இது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இங்க போய் நீங்க டைரக்டா பேசலாம். பேசலாம்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து தந்திருப்பாங்க. அது வந்து இப்ப நீங்க தளத்துக்கு போனீங்கன்னா கூட தளத்துல வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கையில கிடைச்சாலே சரி, அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க அப்ளிகேஷன் போட்டும் இப்ப நீங்க ஜனவரி அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஜூன் ஒரு ஏப்ரல் ஜூனுக்கு பிறகு வந்து உங்களை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் இன்டர்வியூ நடக்கும். அதுவும் எனக்கு ஆன்லைன்ல தான் நடந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி, இனி வர்ற ஆட்களுக்கு என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல, நான் விசாரிச்சு சொல்றேன் கண்டிப்பா. சோ எனக்கு ஆன்லைன்ல நடந்தபடியா 2 இன்டர்வியூவும், அதுக்கு பிறகு எனக்கு செலக்ஷன் செப்டம்பர் வந்தது, நான் செப்டம்பர் போயிட்டேன், அவ்வளவுதான். சோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் மினிமம் ஒரு உடனே அப்ளை பண்ணணும் கிடைக்காது. அப்ளை பண்ணி ஒரு 5 months ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோசஸ் நடக்கும். அப்படி இல்லை நீங்க எமர்ஜென்சியா டைரக்டாவே போய் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட கதைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து வெப்சைட்ல போய் மெசேஜ் போட்டு பாருங்க, மெயில் போடுங்க. எப்படியும் ரிப்ளை வராது, கால் பண்ணாலும் ரிப்ளை சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களும் பிஸியா இருப்பாங்களே. சோ நீங்க டைரக்டா போய் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன்ல கதைச்சிங்கன்னு சொன்னா பத்திரமுள்ளில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் டைரக்டா கதைச்சிங்கன்னா கதைச்சு அவங்களோட உங்களுக்கு ப்ராசஸ் செய்து கொள்ளலாம். எப்படியும் அவங்க உங்களுக்கு லிங்க் தருவாங்க, இதை நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்க உங்களை திரும்பி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம், நான் வந்து ஹொரைசன்ல படிக்கிறேன். ஓகே சரி, இப்ப நான் ஹொரைசன்ல படிக்கிறேன்னு வைங்களேன். நான் வந்து அப்ளை பண்ண கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட். ஓகே, நான் மேனேஜ்மெண்ட்ல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து அப்ளை பண்றேன். நான் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்க போறேன்னு சொல்லி. சரி, இப்ப நான் கேம்பஸுக்கு வந்த உடனே இந்த மனசு மாறிட்டு இல்ல நான் ஐடி படிக்க போறேன்னு. ஓகே, இப்ப நான் கேம்பஸோட கதைச்சு கேம்பஸ் டீனோடையும் கதைச்சு எனக்கு கோர்ஸை மாத்தி கொடுங்கன்னு கேட்டு நான் படிக்கிறேன் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஆனால் எனக்கு லோன் ஸ்கீமால இப்ப கேஷ் வர இல்லைன்னு வைங்களேன். ஓகே, இப்ப நான் போயிட்டு மினிஸ்ட்ரிட்ட கதைக்கிறேன், இப்படிதான் நான் கேம்பஸ்ல வந்து ஒரு வருஷமா இப்ப நான் ஐடி படிச்சு கொண்டிருக்கேன், ஏன் எனக்கு லோன் ஸ்கீம் நீங்க போடல, என்ன விஷயம் கேட்டா நாம மினிஸ்ட்ரியில என்ன அப்ளை பண்ணிருக்கோமோ எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸ் தான் எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு வரும். நாங்க யூனிவர்சிட்டியில போய் செப்பரேட்டா கதைச்சு மாத்த முடியாது, அதையும் விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா என்னோட ஜூனியர் வந்து அவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டுட்டு ஐடி வந்து படிச்சு கொண்டு இருந்தவ 1.5 வருஷமா அவைக்கு வந்து லோன் ஸ்கீம் போடல. இப்ப அது ஒரு இஷ்யூ ஆயிட்டு கேம்பஸ்ல. திரும்ப போய் மினிஸ்ட்ரியில கதைச்சா மினிஸ்ட்ரியால கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்க போட்டது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், சோ நீங்க மேனேஜ்மெண்ட் தான் படிச்சு ஆகணும். இப்ப அவ என்ன செய்தா, 1.5 வருஷம் படிச்சுட்டாவே திரும்பி யூனிவர்சிட்டியில போய் தந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு மாத்தி இப்ப அவ திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து மேனேஜ்மெண்ட் படிச்சு கொண்டு இருக்கா. சோ இப்படியான பிள்ளைகளை நீங்க விடாம, உங்களுக்கு அப்படி கோர்ஸுகள்ல ஃபீஸ்ல எதுவும் சந்தேகங்கள் இருப்பின் கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் நீங்க கதைக்கிறது வந்து சரியான விஷயமா இருக்கு. இதை தவிர வேற யாராவதுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்ப உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல நான் வெயிட் பண்ணுங்க, இதுல நான் சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல வந்து நீங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இயர்ல கால் பண்றாங்க லோன் ஸ்கீம். நான் சொன்னது விலங்கையிலன்றவங்க
கண்டிப்பா இந்த இருக்கு, இந்த இந்த லிங்கை பாருங்க, உங்களுக்கு நான் காப்பி பண்ணி போடுறேன். இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன். இந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல வந்து இந்த இருக்கு, லிங்க் இருக்கு, அதையும் போடுறேன். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு தானே, இதை அப்படி கிளிக் பண்ற பட்சத்துல ஓகே, இந்த இருக்கு, த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹை எஜுகேஷன். இந்த வெப்சைட்டுக்குள்ள போற பட்சத்துல வந்து லோன் ஸ்கீம்டா என்ன, எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணும், எந்த டேட்டுக்குள்ள போடணும், இந்த இருக்கு பாத்தீங்க, நீங்க கேட்டீங்க ஜெனரல் நாலேஜ்ல வந்து பாஸ் இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்னு. இந்த பாருங்க 30 மார்க்ஸ், அதாவது 30 எடுத்தாலே காணும் ஜெனரல் நாலேஜ்ல நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஓ லெவல்ல என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, அப்படியான விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணணும், அப்படி எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும், இந்த கோர்ஸ் ஃபீ, ஸ்டைஃபண்ட், இது எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த நீங்க வெப்சைட் முதல் நீங்க அப்ளை பண்ண முதல் ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க. இப்போ இந்த இருக்கு, நான் சொன்னது விளங்காதவங்க இந்த இருக்கு, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், அந்த விஷயம் கூட இதுல இருக்கு. உங்களுக்கு எஜுகேஷனுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கால் எடுத்து கதைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல நம்பர்ஸ் இருக்கு, தாராளமா கால் பண்ணி நீங்க கதைக்கலாம். அவங்க பிக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு 4-5 வாட்டிக்கு மேல நீங்க கால் எடுத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வெப்சைட்லயும் பாக்கலாம். அடுத்த இந்த ஒரு வெப்சைட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இதுலயும் எல்லா விதமான தகவல்களும் போட்டிருப்பாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு நான் சுயமா எந்த பிழையும் இல்லாம நான் என்னுடைய கேம்பஸ் ஃபார்மை நிரப்புவன் என்றவங்க வந்து கண்டிப்பா இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க பயம், ஒருவேளை கோர்ஸை மாத்தி போட்டுருவன் அப்படி என்று, அதாவது உங்களோட நேம் எல்லாம் கொடுக்கக்குள்ள சரியான அதாவது கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்து பழகுங்க. இப்ப நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாம் பேர்கள் டைப் பண்ணுவோம், அப்படி எல்லாம் இல்லாம நம்மளோட சரியான தகவல்களை சரியான விதத்துல கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தளத்தை வந்து நீங்க நாடலாம். ஏன்னா நான் வந்து தளத்துல வந்து தான் என்னுடைய அப்ளிகேஷன் போட்டேன் நான், அதே மாதிரி நீ உங்களுக்கு அண்ணா ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துல கேட்கலாம். உங்களுக்கு 8 lakh தானே மிஸ் கொடுத்தாங்க, அதுக்கு தானே 9,000 மாதிரி எடுத்தாங்க மந்த்லி கட்டணம். விலங்கு இல்ல, இப்ப நீங்க உங்களுக்கு 8 lakh கொடுத்தாங்க தானே மிஸ், அப்ப நீங்க மந்த்லி 9,000 தானே மிஸ் கட்டணும். அப்படி இல்ல, எனக்கு ஸ்டைஃபனும் தந்திருக்காங்க. அப்ப மொத்தம் வந்து 13 lakhs சண்டைக்குள்ள வந்து, ஆனா எனக்கு ஃபுல்லா 13 lakhs இல்லையே என்று சொன்னா என்னுடைய ஸ்டைஃபன்ல வந்து 1.5 வருட ஸ்டைஃபன் வந்து எனக்கு கிடைக்க பெற இல்ல. அதனால மொத்தம் 10 தான். அப்ப அதுக்குரிய அமௌண்ட் 13 கட்டினா காணும். மிஸ் இப்ப பயோசைட் வந்து அந்த 12 lakh கொடுக்குறாங்க மிஸ், அது இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த 3 இது கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாசம் கட்டுறதும் கூட வரலாம். ஓ, இப்ப மொத்தம் 13 ஆட்களுக்கு தான், அதாவது மொத்தம் 13 lakhs எடுக்கிறவங்க தான் மாதம் 13 கட்டணும். ஒருவேளை எனக்கு குறையண்டபடியா நான் போய் பேங்க்ல கதைக்கிற பட்சத்துல அவங்க எனக்குரிய அமௌண்ட் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு அமௌண்ட் வித்தியாசப்படும், அதே மாதிரி டேட்டும் வித்தியாசப்படும். இப்ப சில பேருக்கு வந்து அக்டோபர் 19ஆம் தேதி ஒவ்வொரு 19ம் கட்டியே ஆகணும் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. சில பேருக்கு 21ஆம் தேதி கட்டி ஆகணும், அப்படி இந்த மாதிரி ரூல்ஸும் இருக்கு. சோ நீங்க போய் பேங்கோட கதைக்கிற பட்சத்துல அதை பத்தி உங்களுக்கு அவங்க டீடைல்ஸ் தருவாங்க. வேற யாராவது? இப்ப இதுல நான் சொன்னதுல லோன் ஸ்கீம் விலங்கல்ல
என்ன யூனிவர்சிட்டி எனக்கு இன்னும் தெளிவா இல்ல. இப்ப நான் வந்து சில யூனிவர்சிட்டி வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, HBT, ஸ்லேட், சினெக், NSBM. சோ நீங்க போயிட்டு அந்த இப்ப நீங்க HBT போயிட்டு நீங்க ஒரு ஒரு குரோம் ஓபன் பண்ணி HBT என்று சொல்லி நீங்க டைப் பண்ணிக்குள்ள வந்து HBT நீங்க சர்ச் பண்ற பட்சத்துல, ஸ்லிட் அண்ட் சர்ச் பண்ற பட்சத்துல வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டியோட ஃபுல் டீடைல்ஸும் நீங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஹொரைசனோட டீடைல்ஸ். இப்ப அவங்க கால் பண்ணிருக்காங்க 2023 2024 இன்டேக். அப்ப இந்த இதை நீங்க கிளிக் பண்ணி பாக்குற பட்சத்துல வந்து எத்தனாவது இன்டேக், என்ன கோர்ஸ் ஃபீஸ், எப்படி கட்டணும், என்னென்ன சப்ஜெக்ட் அதுக்குள்ள வரும் அப்படியான விஷயம் போட்டிருப்பாங்க. இந்த நான் உங்களுக்கு இந்த சாம்பிள் காட்டுறேன். நான் சொன்னேன், நான் இருக்கும்போது வந்து நெட்வொர்க்கிங் மொபைல் இருந்தது. அதாவது இந்த இந்த யூனிவர்சிட்டியில வந்து வேற என்னென்ன கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அதாவது ரெடி கேஷ்லயும் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி ரெடி கேஷ்ல என்னென்ன கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்க, ரெடி கேஷ் கொடுக்கறது மூலமா வந்து எங்களோட இப்ப நாங்க படிக்கிறதுக்கு ஃபுல் அமௌண்ட் 8 lakhs அன்றைக்குல வந்து சில நேரம் ரெடி கேஷ்ல நாங்க பே பண்ணிக்கூட எங்களுக்கு அது 735 மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. 7,30,000 கட்டுங்க, 7,40,000 கட்டினா கூட ஓகே தான், அப்படி என்ற டிஸ்கவுண்ட்கள் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம கேம்பஸோட தான் கதைக்கணும், எனக்கு ஷுவரா தெரியாது, ஆனா சொல்றேன். இந்த இப்படி நாங்க போயக்குள்ள லோன் ஸ்கீம்ல என்னென்ன படிக்கலாம் அந்த விஷயம் எல்லாமே இப்படி வெப்சைட். இப்ப நான் வந்து ஹொரைசன் HBT ஹொரைசன் கேம்பஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்லிட் அண்ட் வந்து ஸ்ரீலங்கன், இதுல வந்து அப்படி ஸ்லிட் அண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸ்லிட் கேம்பஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா இந்த கேம்பஸை பத்தி வரும். இந்த இருக்கு, இதுதான் ஸ்லிட். ஸ்லிட்டை பத்தி என்ன டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா ஸ்லிட் அண்ட் அடிச்சு லோன் ஸ்கீம் போட்டு போட்டோம்னு சொன்னா அது சம்பந்தமான டீடைல்ஸ் எங்களுக்கு கிடைக்கப்படும். இது வந்து ஸ்லிட். அதே மாதிரி சினிக், அப்படி ஒவ்வொரு கேம்பஸுகள் இருக்கு. நீங்க போய் அந்த 18 கேம்பஸ், இந்த 18 கேம்பஸ் நான் வந்து லோன் ஸ்கீம் அந்த பிடிஎஃப்ல இருந்து ஒரு பிடிஎஃப் புக் ஒன்று உங்களுக்கு அதுலயே போட்டிருப்பாங்க, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்ல இருந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் எடுத்தேன் நான். அப்ப இந்த என்னோட ஸ்லைட் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க வெப்சைட்ல போய் லோன் ஸ்கீம் அடிச்சீங்கன்னு சொன்னா இந்த 18 யூனிவர்சிட்டியும் வரும். அதுல ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் நீங்க பாருங்க, அப்ளை பண்ண முதல் பார்த்து கோர்ஸ் ஃபீஸ், என்ன கோர்ஸ், இந்த கோர்ஸை படிக்கிறதால என்னோட கரியர் க்ரோத் ஓகேவா இருக்குமா, அது எல்லா விஷயமும் அறிஞ்சு கொண்ட பிறகு நீங்க அப்ளை பண்ணணும். அவ்வளவு. வேற யாராவது ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாத பட்சத்துல வந்து மீட்டிங்கை முடிச்சு கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். மிஸ், டவுட் ஒன்று கேட்குறேன். சொல்லுங்க. மிஸ், இப்போ லோன் ஸ்கீம் அப்ளை பண்ணா அந்த ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் கேட்க மாதிரி சொல்லுது. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் சிக்கு ஒரு செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் சிக்கு மேல இருக்கணும், 80% அட்டெண்டன்ஸ் கேட்கறாங்க. இப்ப நீங்க ரிசல்ட்ஸ் பத்தி தான் நீங்க கேக்குறீங்க சப்ஜெக்ட். ஆமா மிஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு செமஸ்டர்ல லோன் கொடுக்குறாங்கன்னா அது போர்டன்ஸ் அந்த புக்ல அதான் கேட்கறேன். சிக்கு மேல அந்த ரிசல்ட்ஸ் கேட்கறாங்க. சி என்றது வந்து இப்ப நாங்க மினிமம் 35க்கு மேல எடுத்தாதான் ஸ்கூல்ல பாஸ் மார்க்ஸ், அது பாஸ் மார்க்ஸ் இல்லையா, 34 எடுத்தாலும் நாங்க ஃப்ரீ. அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறோம்னு சொன்னா மினிமம் சி எடுக்கணும். சி என்றது வந்து இப்போ ஒரு 40க்கு மேல எடுத்தாலே அது சி. ஓகே, 40க்கு மேல நாங்க என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் சி. ஓகே,
கட்டாய கிரெடிட் மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதை தாண்டி நீங்க ஏ எடுக்கலாம், A+ எடுக்கலாம், A- எடுக்கலாம். இப்ப நான் ஒரு ஒரு 75 எடுக்கிற 75 எடுக்கிற பட்சத்துல நான் A- இருப்பேன், இல்லாட்டி ஏயா இருப்பேன். ஓகே, ஒரு 60 எடுக்கிற பட்சத்துல நான் B- இருப்பேன். ஓகே, அது வந்து ரிசல்ட்ஸ். இப்ப 75ல இருந்து 100க்குள்ள எடுக்கிறார்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ்? இப்ப A+ன்றது வந்து 80க்கு மேல எடுக்கிறார்கள். அப்ப C என்று சொன்னா மினிமம் 40க்கு மேல எடுக்கிறார்கள். அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில நாங்க டிகிரி வாங்கணும்னு நினைச்சோம்னா மினிமம் அங்க நடக்கிற எல்லா பாடத்துலயும் Cக்கு மேல ரிசல்ட்ஸ் இருக்கணும். இப்ப நீங்க AB எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, லோன் ஸ்கீம்ல படிக்கிறார்கள் வந்து மினிமம் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க வேற இடத்துல போகக்குள்ள இப்ப நீங்க மாஸ்டர் டிகிரி, இப்ப நீங்க இந்த பிஎஸ்சிய 3 வருஷமோ 4 வருஷமோ முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர்ஸுக்கு போகலாம். போற பட்சத்துல வந்து உங்களோட யூனிவர்சிட்டி ஸ்கோர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு, உங்களுக்கு ஜிபிஏ அப்படி என்ன ஒன்று வரும். அந்த ஜிபிஏவை வச்சுதான் நீங்க ஜெனரல் பாஸா, கிளாஸ் பாஸா, இல்ல இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கு நீங்க தகுதியானவங்களா அப்படியான விஷயத்த அவங்க பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பா எந்த ஒரு பாடமும் ஃபெயில் எடுக்காம நீங்க அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு 80% அட்டெண்டன்ஸ் கட்டாயம் வேணும். இப்போ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் யூனிவர்சிட்டிக்கு போறேன், சில நேரங்கள்ல என்னால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்ப நான் என்ன செய்யறேன், சடன்லி ஏதோ ஒரு பிரச்சனையால நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் போகாம விடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் தானே, அந்த எக்ஸாமை நான் அடுத்த இயர் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனா அந்த ரிசல்ட்ஸ் எப்ப வரும்? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செய்யற ரிசல்ட்ஸ் வந்து செகண்ட் இயர்ல தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒழுங்கா எக்ஸாம்கள் செய்யாம கிளாஸுக்கு போகாம இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த அப்ப திரும்பி நீங்க ஜூனியர்ஸோட உங்களுக்கு கீழே இருக்க ஆக்களோட நீங்க எழுதிட்டு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர டைம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். அப்ப அந்த டைம்ல நீங்க தேர்ட் இயருக்கு போயிருவீங்க. விளங்குதா? சோ அப்படியான பிள்ளைகளை விடாம கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறோம்னா சீட்டு மேல எடுத்து பாஸ் பண்ணணும்னு நினைங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படித்தான் நாங்க திடீர்னு போய்க்குள்ள லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும், படிக்கிறது விளங்காம இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படணும். யூனியன் போய்க்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க. நாங்க தமிழ் மீடியம் படிக்கலையே, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போறோம். சோ எங்களுக்கு சில கேம்பஸ்கள்ல வந்து சிங்களத்தை வந்து மெயினா வச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்ல வந்து படிப்பிக்க மாட்டாங்க. சில லெக்சர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில லெக்சர்ஸ் மஸ்ட் இங்கிலீஷும் சிங்களமும் தான். எக்ஸ்பிளைன் பண்றது சிங்களத்தாலையும், படிப்பிக்கிறது வந்து அதாவது எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயும், சம்டைம் அவங்க விளங்கப்படுத்துறது சிங்களத்திலையும் இருக்கும். அப்ப அந்த டைம் எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஒரு குழப்பமா இருக்கும். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அப்ளை பண்ணா அந்த லாங்குவேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்க பழகுங்க. அவ்வளவுன்னு சொல்லுங்க. சோ வேற ஏதாவது? மிஸ் டவுட் அந்த ஆன்லைன் இன்டர்வியூக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும்? விளங்க இல்ல. ஆன்லைன் இன்டர்வியூ நடக்குது மிஸ். நமக்கு ஒரு லாங்குவேஜ் இன்டர்வியூ போஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ இன்டர்வியூ டேக்ல வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க கதைக்கிறீங்களா, அவங்க கதைக்கிறத நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா இந்த விஷயத்தை தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. ஓகே, சோ அவங்க இங்கிலீஷ் இப்ப காமனா ஒரு 100க்கு ஒரு மினிமம் ஒரு 60% அவங்க இங்கிலீஷ்ல கதைக்கும் போது அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவ்வளவுதான். இப்ப அவங்க கேட்பாங்க வேர் இஸ் யுவர் OL CV அண்ட் வேர் இஸ் யுவர் A-level certificate அப்படின்னு கேட்கல. அந்த விஷயங்களை விளங்கி கொண்டு நீங்க எடுத்து காட்டணும். எஸ் மேம், ஐ ஆல்ரெடி, நீங்க உங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த நீங்க இங்கிலீஷால அவங்களுக்கு சொல்ற பட்சத்துல ஓகே, இவைக்கு ஒரு பேசிக் அளவு இங்கிலீஷ் கரைக்க தெரிஞ்சிருக்கு, விளங்குது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வருவாங்க. அதுதான் அது. இப்ப அவங்க கேட்பாங்க ஓகே கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் கேட்கக்குள்ள நீங்க வந்து உங்களை பத்தி விளங்கப்படுத்த, அதாவது உங்களை பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்ல வந்து இருக்கணும், ஒரு அடிப்படை நாலேஜ்ல. அதுக்குதான் அந்த இங்கிலீஷ்ல இன்டர்வியூ வைக்கிறது. சோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, குரூப் லிங்க் ஷேர் பண்ண முடியுமா? என்ன குரூப் பண்ண எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஸ்லைடர் ஷேர் பண்ண சொல்லி கேக்குறீங்களா? அப்படியா சாரா? இப்போ கோர்ஸ் ஃபீஸ் எக்ஸ்கியூஸ் மிஸ், சொல்லுங்க. எந்த கோர்ஸ் படிக்கிறதுனால அந்த பேசிக் ஒரு ஐடி நாலேஜ் இருக்குல்ல, விளங்க இல்ல. எந்த கோர்ஸ் எந்த சைட் போனா மேக்ஸ் பயோ எந்த சைட் போனா சார் பேசிக் ஐடி நாலேஜ் இருக்கணும். இல்ல நிஜமா விளங்க இல்ல, கொஞ்சம் அந்த பயோ எந்த சைட் போனாலுமே சார் மேக்ஸ் பயோ எந்த சைட் போனாலுமே சார்
பேசிக் ஐடி நாலேஜ் இருக்கணும் தானே மிஸ்? ஓகே, பேசிக் ஐடி நாலேஜ் வேணும்னு சொல்றீங்களா? அப்படியா? இருக்கணும் தானே மிஸ் கொஞ்சம் ஓ, கண்டிப்பா இருக்கும். எதுக்குன்னா நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல படிச்சாலும் உங்களுக்கு ஐடி என்ற ஒரு எக்ஸாம் வந்து காமனா நடக்கும். ஜப்னால வந்து நாங்க வேற ஒரு ஸ்ட்ரீம் படிக்கிறோம் என்றாலும் ஐடி எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க ஓகே, உங்களை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. நீங்க ஓகே, நீங்க பயோல வந்து ஆர்கிடெக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு டூல் வரைய தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆனா உங்களோட ஆர்கிடெக்ட் சம்பந்தமான பயோ படிக்கிறீங்க, ஆர்கிடெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை அக்சஸ் பண்ண வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே வேணும். ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நீங்க தேடி படிக்கணும். நான் சொன்ன வெப்சைட்டுகள் இருக்கு, யூடியூப்ல வந்து அது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, அடுத்த வந்து என்ன சொன்னா, இப்ப நீங்க களத்துலதான் இருக்கிறீங்க. களத்துல வந்து ஐடி படிக்கக்கூடியவங்க வந்து அண்ணா சொன்னீங்கன்னா ஒரு செஷன் உண்டு, இல்லாட்டி ஒரு கிளாஸ் வந்து போடுவேன். இப்ப அண்ணா களத்துல விடியல் களி அப்படின்னு சொல்லி நிறைய செஷன் நடத்துறேன். அதுல நிறைய கம்ப்யூட்டர் பேஸான செஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணி உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜை வளர்த்து கொள்ற மாதிரி அண்ணாட்ட ஒரு ப்ராசஸ் வந்து கேட்டீங்கன்னா அண்ணா சொல்லி தருவேன். எப்படி அக்சஸ் பண்றது, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் சம்பந்தமான அப்படியான விஷயங்களை நீங்க அண்ணாவோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு தீர்வை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா ஐடின்றது எல்லாத்துக்கும் தேவையான உண்டு இந்த உலகத்துல, அதாவது இந்த தொழில்நுட்ப உலகத்துல வந்து கண்டிப்பா தேவையான உண்டு. அதனால வேற யாராவது? ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இல்லாத பட்சத்துல வந்து நான் மீட்டிங்கை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓமண்ணா, அனைவருக்கும் நன்றி. குறிப்பா மேரி அதிகமான நிறைய விஷயங்களை ஒரு இல்ல போய்கொண்டே இருந்தது, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உண்மையா இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை உங்களுக்கு ஏற்ற விதத்துல பயன்படுத்தி கொள்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது நன்றா இருக்கும். நீங்க சொன்ன அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா முன்னுக்கு அந்த கோர்சஸ் லிஸ்ட்ல புக் டெவலப் பண்றதுக்கு இருக்குது. நீங்க அதுல போயிட்டு இந்த கோர்சஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. நன்றி மேரிக்கும் இந்த அமர்வை நடத்தி தந்ததுக்கு. கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அமர்வுல சந்திப்போம். நன்றி. ஓகே, தேங்க்யூ.